மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று ஓடோடி வருகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி எப்படி இருந்தது என்பதை வாசித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். விபச்சாரம் என்ற மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். அவரோடு அவருடைய அந்த குறையை எப்படி மறைக்க வேண்டும், அவர் எப்படி பெரிய பாவம் செய்தாலும் அவரோடு மிக மென்மையாக நளினமாக நடந்து கொள்கின்ற ஒரு முறையை நபி அவர்கள் அங்கே கையாண்டார்கள். அவருடைய குறையை முடியுமான வரைக்கும் மறைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருந்தார்கள். ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டால் அந்த பாவத்தின் மீது கோபப்படுகிறோம், வார்த்தைகளை அவசரப்பட்டு வெளியிடுகிறோம், அவருக்கு ஏசுகிறோம், அவரை சமூகத்தை விட்டு ஒதுக்கி விடுகிறோம், அவருக்கு தீர்ப்பு அளித்து விடுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி இதுவா என்று கேட்டால் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, ஃபிரௌனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். ஃபிரௌன் ஆண்களால பிரச்சனை இருக்கின்ற அந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையுமே வெட்டி வீசுகிறான். எப்படிப்பட்ட ஒருவனாக இருப்பான்? இவனை விட குடும்பக்காரன் யார் இருக்கிறார்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஃபிரௌனுக்கு தஅவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சகோதரரையும் போய் ஃபிரௌனோட நீங்க பேசுங்க, ஃபிரௌனுக்கு நீங்க தஅவா செய்யுங்க. இன்றைக்கு நாங்க சிலாக்களை எங்களோட மனசுல இருந்தே ஒதுக்கி விடுகிறோம். இவர்கிட்ட பேச இயலாது என்று முடிவெடுத்து விடுகிறோம். இவர்கிட்ட பேசி இவர் திருந்த மாட்டார் என்று நாங்களே முடிவு செய்கிறோம். ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த ஃபிரௌன்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் போய் பேசுங்க. எப்படி பேசுங்க என்றால் கௌலன் லய்யினன், மிக சாஃப்ட்டாக பேசுங்க. அவன் பிரயோஜனம் அடையலாம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளலாம், அவனுக்கு நீங்க தஅவா செய்யுங்க என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்.